இப்போ நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க எனக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஈவினிங் வந்தா போதும். முதலாளி மாப்ள, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க. கேட்கறது சரியா தப்பான்னு புரியல. ஆனா கேட்க வேண்டியதை கேட்டுத்தானே ஆகணும். என்ன வேணும் உங்களுக்கு? தப்பா எடுத்துக்காதீங்க முதலாளி மாப்ள. தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு என்ன கேட்க போறீங்க? அட்வான்ஸ் வேணும் மாப்ள. மாப்ள, தப்பா நினைச்சு கூடாது. செலவுக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட நான் உரிமையா கேட்கலாம். நீங்களும் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல மாப்ள. அதுதான் உங்க பாலிசினா நான் அதுல தலையிடமா? சரியா? ஐயோ, அவசரப்பட்டு கேட்டுட்டேன் போல் இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? அட்வான்ஸ் தான். சரி, எவ்வளவு வேணும்? ஒரு 2000. 1000. உங்க சம்பளம் அட்வான்ஸ் எல்லாம் நான் மேனேஜர் கிட்ட பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. சரியா? சரிங்க முதலாளி மாப்ள. 5000 எப்படியும் வாங்கிடணும். ஒரு வார சரக்குக்கு அது போதும். அதுக்குள்ள இன்னொரு 5000 ரூபாய் பாக்கெட்டுக்குள்ள வர்ற மாதிரி பாத்துக்கணும். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க நமக்கு? 30,000? ஒரு 20,000? டிரைவர் ஆஃப் ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சரவணன் ஸ்பீக்கிங். சாப்பிடுறதா? அது ஒண்ணு இல்லைங்க, எனக்கு வயசாயிடுச்சு இல்லீங்களா, பிரஷர் சுகர் எல்லாம் இருக்கு. அதுக்காக மாத்திரைகளை எல்லாம் சாப்பிடுவேன். அதுக்காகத்தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். ஓ, நாங்க இன்னைக்கு வீட்ல பிரியாணி செஞ்சிருக்கோம். சரி, நீங்க வந்து ஆசையா சாப்பிடுவீங்களேன்னு கூப்பிட்டுருக்கோம். பரவாயில்ல, நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. ஆஹா, பிரியாணியா? அருமையான சைட் டிஷ் ஆச்சே. இதை எப்படி விடுவேன்? அம்மா, நான் இங்க சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன். நீங்க பார்சல் கட்டி கொடுங்க. நான் அவுட் ஹவுஸ்ல போய் சாப்பிட வேண்டிய மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சம்பந்தி, அப்ப அவர் கேக்குற பார்சலே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சம்பந்தி. நீ எதுக்கு வாங்கிட்டு போறேன்னு எனக்கு தெரியாதா சித்தப்பா? நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிற உண்மையை சொன்னா இங்க யாருமே நம்ப மாட்டாங்க. கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா, ஃபுல்லா இருக்கு போல் இருக்கு. நான் கிளம்புறேமா? சார், நான் வரேன் சார். வர்றேங்க முதலாளி மாப்ள, வர்றேங்க. மட்டன் பிரியாணி. ஆஹா, வெளியிலேயே நல்ல வாசனை வருதே. அப்பா, ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி வாசனை வருது? இதுதான் நமக்கு வேணும். சாப்பிடலாமா? வேணாம், இருக்கட்டும். இது முட்டை வேக வச்சு கொடுத்துருக்காங்க. ஆகா, ஒருத்தனுக்கு 4 முட்டையா? இருக்கட்டும். ஆஃப் வரைக்கும் தாங்கணும்ல. ஆஹா, இன்னும் எவ்வளவு சூடு. மட்டன் பிரியாணி தான். கலரை பார்த்தாலே. இருந்தாலும் இது பெரிய வீட்டு சமையல். அதான் பெரிய வீட்டு சமையல் தான். ஆனா பிரமாதமா இருக்கு. இருந்தாலும் இப்ப நீ தேவையில்லை, கிளைமேக்ஸுக்கு தான். ஓகேவா? அதனால வெயிட்டிங்லயே இரு. வாடாய சிங்க குட்டி. தண்ணி இல்லாம எப்படி?
இப்போ சொந்த காசுல சரக்கடிக்க கூட எப்படியெல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு சரக்கடிக்க வேண்டியதா இருக்குது. அதுவும் நாம குடிகாரன்னு தெரிஞ்சா இந்த பொழப்பு போயிருங்கிறதுக்காக இந்த குடும்பத்துல நல்லவனா நடிக்கிறது அது ரொம்ப கஷ்டப்பா. அப்பப்ப இந்த மாதிரி காசு கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா தான் எல்லா விஷயத்தையும் டீல் பண்ண வேண்டி இருக்கு. பண்ணுவோம் பண்ணுவோம். அடடா வர்ற 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 இது போனதுக்கு அப்புறம் தான் உன்னைய எதுக்கும் இங்க வந்துடுறேன். இத கையில எடுத்து வேண்டாம் வேண்டாம் இத முடிச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு மனுஷனை நிம்மதியா சரக்கடிக்க விடுறாங்களா? இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஊத்தி வாயில வைக்கும் போது வர்றையா கொஞ்சம் பொறுத்துக்கடா. வர்றையா இரியா தக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்துடுறா. ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எவனுக்குமே வரக்கூடாதுடா. சார், செஞ்சி பண்ணக்காடு ஃபேக்டரிய பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. அது ஒரு எம்எல்ஏவோட செகண்ட் ஒய்ஃப் பேர்ல இருக்கு சார். அவங்க யாருக்குமே முறையா போனஸ் கொடுக்கறது இல்ல. தீபாவளி போனஸ் சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல ரொம்ப கண்டிப்போட அந்த யூனியன் லீடர் கோவிந்த் பேசியிருக்காரு சார். போனஸ் தரமாட்டோம், நஷ்டத்துல தான் இந்த ஃபேக்டரி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு மேனேஜ்மெண்டோட தரப்பா சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு கோவிந்த் ஒத்துக்கவே இல்ல. ஃபேக்டரி லாபத்துல தான் இயங்குதுன்ற ஆதாரத்தோட பேசிட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை போனஸ் தரலன்னா ஸ்ட்ரைக் பண்ண போறதாவும் எச்சரிச்சிருக்காரு. அது நடந்த சில நாட்கள்லயே அவரு லாரியில அடிபட்டு இறந்துட்டாரு. அவரு குடிச்சிட்டு வந்து லாரியில அடிபட்டதா டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. ஆனா அங்க உள்ள லேபர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது கன்ஃபார்மா திட்டமிட்ட சதிதான். ஆள் வச்சுதான் கோவிந்தனை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். எனக்கும் மேனேஜ்மெண்ட் மேல சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் இந்த கேஸை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக, யாருக்கிட்டையும் இத பத்தி நான் விசாரிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் என்ன ஆள் வச்சு மிரட்டினாங்க சார். அப்படியா? நீ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா. ஆமா சார். அதனாலதான் எனக்கு இந்த கேஸ் மேல ஆர்வம் இன்னும் அதிகமாச்சு. வெரி குட். அப்போ மேனேஜ்மெண்ட் சைடுல ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். சரி, இத எப்படி போலீஸ் சாதாரணமா விட்டாங்க? போலீஸ் அவங்க ஏதாவது கவனிச்சிருப்பாங்க சார். அப்படி இல்லனா அவங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சப்போர்ட் மூலமா அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. கரெக்ட். இத பாரு சண்மதி, இந்த கேஸ ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைனா ஜெயிக்க முடியாது. ஆஃப் கோர்ஸ் சார். இதுல நீ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா? ஷூர் சார், கண்டிப்பா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்தென்டிக்கான எவிடன்ஸ் ரெடி பண்றியோ அதான் இந்த கேஸ்க்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ரெடி ஆயிட்டேன் சார். ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், கோவிந்தனோட வீடு, ஹாஸ்பிட்டல், டாக்டர்ஸ் எல்லா இடத்துலயும் நான் விசாரிக்க போறேன். வெரி குட். உன்னோட முதல் கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் கேஸா அமைஞ்சிருக்குமா? இங்க பாருமா, இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சன்னா உன்னோட கேரியர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க நீங்க? இல்லம்மா, இது நான் வாங்கி வச்ச பாட்டிலே இல்லம்மா. முதலாளி மாப்பிளையும் சின்ன மாப்பிளையும் வாங்கி வச்ச பாட்டில் இது. என்ன சொல்றீங்க நீங்க? யார்கிட்ட கதை விடுறீங்க? இந்த பாட்டில எல்லாம் கார்த்திக் மாப்பிளையும் ஜீவா மாப்பிளையும் வாங்கி வச்சதா? ஆமாமா ஆமாமா. ஏதோ மன கஷ்டத்துல இருந்திருப்பாங்க போட்டிருக்கு. அதான் குடிச்சிட்டு டிக்கில மறைச்சு வச்சிருக்காங்கம்மா. அம்மா, இதெல்லாம் சம்மந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம பசங்க இப்படி இருக்காங்களேன்னு மனசு வருத்தப்பட மாட்டாங்களா? அப்புறம் நம்ம மாப்பிள்ளைகளுக்கும் அது கெட்ட பேரு தானே. இந்த விஷயத்த இதோட விட்டுருங்கம்மா.
தேவையில்லாம இத போய் வீட்ல யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. கார்த்திக்கும் ஜீவா மாப்பிளையும் சேர்ந்து குடிப்பாங்கன்னா இது என்ன புது கதையா இருக்கே. அப்புறம் சில விஷயங்களை நாம கண்டும் காணாம போறதாம நல்லது. நீங்க கூட இத போய் மாப்பிள்ளை கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த விஷயத்தை தயவு செஞ்சு இதோட விட்டு. ஏற்கனவே மூத்த மருமகளை நீ இழந்துட்ட. இப்ப அந்த மருமகளுக்கு பதிலா இன்னொரு மருமக வந்திருக்காள, இப்ப அவளையும் பறி கொடுக்கணுமா என்ன? சண்மதி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. சொல்லுங்க ராஜிமா. நீ இவ்ளோ தூரம் ஆர்வமா ஒரு கேஸ டீல் பண்றதுல நல்ல விஷயம்தான். ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய கேஸ் நடத்துறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா? நீ சொல்றதையெல்லாம் வச்சு பார்த்தா இதுல பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க போல இருக்க. எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. நான் பாத்துக்கிறேன் ராஜிமா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நீ பாலை குடிச்சிரு. கேப் புக் பண்ணிருந்தேன், லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டான். வேற கேப் புக் பண்ணலான்னு பார்த்தா அவசரத்துக்கு எதுவுமே புக் ஆக மாட்டேங்குது. கேப்ல எதுக்கு? நீ வழக்கமா 2 வீலர்ல தானே போவ? இல்ல, இன்னைக்கு முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா நிறைய இடத்துக்கு போய் நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதான் ரொம்ப நேரம் 2 வீலர்ல போக முடியாது, கஷ்டம்னு கேப் புக் பண்ணேன். இப்ப பாரு அதுவும் சொதப்பிடுச்சு. நாட் அவைலபிள்னு வருது. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நான் வேணா ஒண்ணு பண்றேன், உன் சித்தப்பாவை கூட வர சொல்றேன். நீ நம்ம கார்லயே போயிட்டு வந்துரு. நீ வேற, அவரெல்லாம் நம்பி போனா நான் ஒரு பக்கம் கேஸ் விஷயமா போனா இவர் பாட்டுக்கு வேற பக்கம் போய் குடிச்சு மட்டை ஆயிடுவாரு. ஆஹா, அவரை நம்பி என்னால போக முடியாதுப்பா. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீ கேப் புக் பண்றேன்னு சொல்றல, அப்போ உனக்கு அதுல எவ்வளவு அமௌண்ட் காட்டுச்சு? 8 hours பேக்கேஜ் புக் பண்ணிருந்தேன், 2000 சம்திங் வந்துச்சு. சரி, அந்த 2000 நீ எனக்கு கொடுத்துரு. உனக்கு ஓகேனா நானே உனக்கு டிரைவரா வரேன். எங்கெல்லாம் போகணுமோ அங்க கூட்டு போறேன். இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சண்மதியும் முதலாளி மாப்பிளையும் இப்பதான் ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களுக்கு டாடா காமிச்சு வழி அனுப்பிட்டு இருந்தேன். வழக்கமா அண்ணன்காரன் நீங்க தானே டிரைவ் பண்ணுவீங்க? ஆமாமா. இன்னைக்கு போலையா? அது ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் சம்மந்தி அம்மாவும் எங்கேயோ வெளியில போறீங்களாமா, அதான் உங்க கூட போக சொல்லிட்டு மாப்பிளையும் சண்மதியும் தனியா போறாங்க. ஓ, அப்ப நீங்க தான் எங்க கூட வரீங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சரி, அம்மா ரொம்ப நாளா கார்ல ஏசி கூலிங் கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க கிளம்புறதுக்குள்ள நீங்க அது மட்டும் கடைக்கு போய் சீக்கிரம் சரி பண்ணிட்டு வந்துடுறீங்களா? இந்தாங்க. ஆஹா, காலங்காத்தாலேயே கைக்கு காசு வருது. பேசாம நாமளே இத சரி பண்ணிட்டு இந்த ரூபாய அமுக்கிடலாமா? சேச்சே, அப்படி பண்ணா ஸ்வேதா நம்மள ரொம்ப அல்பத்தனமா நினைப்பா. ஆமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க புடிங்க. அம்மா, நீ முதல்ல அதை உள்ள வைமா. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாமா யாராவது மெக்கானிக் கிட்ட போவாங்க? அந்த ஏசிக்குள்ள நிறைய டஸ்ட் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேம்மா, அதனாலதான் கூலிங் வர மாட்டேங்குது. நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. நீங்க கிளம்பி வர்றதுக்குள்ள இத நானே சரி பண்ணி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. அம்மா, காசெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல விடுமா. இதுக்கெல்லாம் மெக்கானிக் கிட்ட போய் காசு செலவு பண்ண கூடாதுன்னு தானே நானே இந்த வேலையை செய்யறேன்னு ஒத்துக்கிறேன். இப்ப என்கிட்டயே இந்த காசை வச்சுக்கான என்ன அர்த்தம்? வந்துட்டாங்கப்பா. அண்ணா வாங்கண்ணே பாப்போம். வணக்கம் மேடம். இதுதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டா? ஆமா மேடம். நீங்களாம் கோவிந்தன் கூட தான் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா மேடம். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவர் ஃபேக்டரியில இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினாரு?
அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அண்ட் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யார் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுங்களா? சொல்றேன் மேடம். எப்பவும் போல அன்னைக்கு 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கோவிந்தே அவன் பைக்ல கிளம்பிட்டான். அப்பதான் எனக்கு இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்ல யார் யார் இருந்தாங்க, அங்க என்ன நடந்துச்சு, சோ இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு கோவிந்தனோட வைஃப் தெரியும்ல? தெரியும் மேடம். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? வாங்க நான் காட்டுறேன். வாங்க மேடம் நான் காட்டுறேன். வாங்க சார் போலாம். வாங்க. வாஷிங். யோ, என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? என்னன்னு சீக்கிரம் பார்த்து சரி பண்ணலாம்ல? எனக்கு சின்ன சின்ன ஃபால்ட் தாங்க தெரியும். இது கொஞ்சம் பெரிய ஃபால்ட் போல இருக்குது. அதான் என்னால கண்டுபிடிக்க முடியல. இருங்க, நான் மெக்கானிக் கால் பண்றேன். என்னாச்சு? லைன் போக மாட்டேங்குது. இன்னொரு அடி ட்ரை பண்றேன். தள்ள. இது இந்த அம்மா சுற்ற போதே. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். நான் தான் பாக்குறேன்னு சொன்னேன்ல. போய் துணி எடுத்துட்டு வா. போறேன். அவரோட காஸ் ஆஃப் ட்ரங்க் டிரைவ்னு நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா அவரோட வைஃப் கிட்ட இத பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு குடி பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி டாக்டர் அவர் குடிச்சிருக்காருன்னு நீங்க ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை யாரும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி சொல்ல சொன்னாங்களா? ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன த்ரெட்டன் பண்ணி ரிப்போர்ட் எழுத வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. டாக்டர், நாங்க என்ன சொல்றோம்னா, என்னோட டியூட்டி எதுவோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் கிடையாது, ஹாஸ்பிட்டல். இங்க நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல, வர்ற பேஷண்ட்ஸ அட்டெண்ட் பண்றதுக்கு. ஒழுங்கா என்னை என் டியூட்டியை செய்ய விடுங்க.
ஆறுமுகம், அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஓகே டாக்டர். அன்னைக்கு கோவிந்தனை எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, அவரு என்ன கண்டிஷன்ல இருந்தாருன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும் டாக்டர். அது எனக்கு கேஸ சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா, அதான் டாக்டர் உங்களை வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல. தேவையில்லாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. இல்ல ஒரு நிமிஷங்க மேடம், நான் சொல்றது கொஞ்சம் சொல்றாங்கல்ல. ப்ளீஸ் மேடம், கிளம்புங்க. சொன்னா கேளுங்க, எழுந்துருங்க. இல்ல மேடம், போங்க மேடம். இன்னும் நீங்க கிளம்பலையா சார்? அதான் டாக்டர் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க சார். டாக்டர்லாம் சொல்ல வேணாம், நீ சொல்லு. நான் என்ன சொல்லணும்? கோவிந்தன் கேஸ் விஷயமா நாங்க விசாரிக்க வந்தோன்னு தெரிஞ்ச உடனே நீயும் டாக்டரும் பதறி போய் ஒருத்தர் பார்த்தத நான் நோட் பண்ணேன். டேய், இந்த கேஸ பத்தி உனக்கு என்ன உண்மை தெரியும்? எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா இப்ப சொல்ல, இல்லனா இங்கே அடிச்சோம்னா என்ன சார் பண்ணுவீங்க? சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் புள்ள குடிக்காரன் சார். சொல்றா, அந்த ஆளுக்கு என்னடா ஆச்சு? சார் சொல்லிடுறேன் சார். அந்த வக்கீல் மேடம் சொன்ன மாதிரி அந்த கோவிந்தன் குடிச்சிட்டு ஓட்டுனதுனால ஒன்னும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கல சார். அப்புறம் எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் குடிச்சாருன்னு எழுதிருக்கீங்க? இது எல்லாமே அந்த எம்எல்ஏ சம்சாரத்தோட வேலை தான் சார். அவங்க தான் ஆள் வச்சு கோவிந்தனை தீர்த்து கட்டுறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டாங்க. அந்த கோவிந்தன் இறந்து அந்த பாடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இன்ஜெக்ஷன் மூலமா ஆல்கஹாலை அவன் உடம்புக்குள்ள ஏத்தணும். இது எல்லாமே அந்த எம்எல்ஏவோட சம்சாரம் சொல்லிதான் சார் நாங்க செஞ்சோம். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். சார் என்னை விட்டுருங்க சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இவ்வளவுதான் சார் நடந்துச்சு சார். சொல்லிட்டேனே சார். இவனை நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் அடைச்சு வை. ஓகே சார். காலைல பேசி வச்சிருந்தோம்ல, மறந்துட்டியா? என்ன பேசணும்? எனக்காக நீ டிரைவ் பண்ணிட்டு வந்தா உனக்கு 2000 ரூபாய் நான் பே பண்றதா சொல்லிருந்தேன். முன்ன பின்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவா உனக்கு டிப்ஸ் கூட தரேன்னு சொல்லிருந்தேன். மறந்துட்டியா? அதுக்கு தான் இது. அப்படின்னா கூட 3000 ரூபாய் தான் அனுப்பிச்சிருக்கணும். 8000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. கார்த்திக், இந்த கேஸ் சால்வ் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கல, அதுக்குண்டான கமிஷன். எப்பவுமே எனக்கு வேலை விஷயமா யாரு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கமிஷன் கொடுக்கறது வழக்கம். இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இந்த 8000 ரூபாய். ஓகே, எனிவே தேங்க் யூ. ஐயே, கார்த்திக், என்ன பாதலாம்? அப்பா, அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன டீலிங். கண்டுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க. ஓகே. முதலாளி மாப்பிள்ள, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மாட்டேன், கேளுங்க. ஒண்ணு இல்ல, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்க. மாசம் எவ்வளவு சம்பளம் எல்லாம் கூட நீங்களே பேசிட்டீங்க. ஆனா நான் வேலைக்கு சேர்ந்த இத்தனை நாள்ல என் டிரைவிங் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன முதலாளி மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? என் டிரைவிங் என்ன அவ்வளவு காமெடியாவா இருக்குது? சேச்சா, F1 ரேஸ்ல ஓட்டுற மாதிரி நீங்க சேரி பாஞ்சல கார் ஓட்டுறீங்க. என்னதான் நீங்க கார் டிரைவரா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ரேசர் இருக்காரு. ஆட போங்க மாப்பிள, என்ன போய் ரேசர் அது இதுன்ட்டு. என்ன ஒரு ரேசர்னு சொல்லிக்கிறத விட ஒரு நல்ல டிரைவர்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை. என்னைய பொறுத்த வரைக்கும் டிரைவரா இருக்கிறதுக்கு தகுதி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது. அப்படி பயம் இருந்தா அவன் டிரைவராவே இருக்கக்கூடாது.
என்ன நான் சொல்றது முதலாளி மாப்பிள? சரிதாங்க. அவரை விடுங்கடா டேய். ஐயோ மாப்பிள, அவரை விடுங்கடா டேய். மாப்பிள மாப்பிள, ஐயோ. இப்ப இவர் எதுக்கு நமக்கு கால் பண்றாரு? ஹலோ. ஏமாடி சண்மதி. சித்தப்பா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசுறீங்க? சண்மதி. சித்தப்பா என்ன ஆச்சு? நம்ம மாப்பிளைய. சித்தப்பா என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். நம்ம மாப்பிளைய கார்த்திக் மாப்பிளைய யாரோ வண்டியில கடத்திட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க சித்தப்பா? இப்ப கார்த்திக் எங்க? தெரியலம்மா. வந்தவங்க என்ன அடிச்சு போட்டுட்டு மாப்பிளைய வண்டியில தூக்கி போட்டு போயிட்டாங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. அம்மாடி நீ என்னன்னு கொஞ்சம் பாருமா. சரி நீங்க போனை வைங்க, நான் என்னன்னு பாக்குறேன். என்னாச்சுமா? யார் போன்ல? சித்தப்பா தான் போன் பண்ணாரு. கார்த்திக்க கடத்திட்டாங்களா? ஐயோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணனா கடத்திட்டாங்களா? என்னங்க இது? அப்படிதான் சொன்னாரு. சித்தப்பா கிட்ட கேட்டதுக்கு வந்தது யாரு, கார்த்திக் அவங்க எதுக்கு கூட்டிட்டு போறாங்க எதுவுமே தெரியலன்னு சொன்னாரு. கார்த்திக் மாப்பிளைய யாருமா கடத்திருப்பாங்க? ஒருவேளை பிசினஸ்ல வேண்டாதவங்க யாராவது பண்ணிருப்பாங்களோ? இல்ல அங்கிள், எனக்கு அப்படிலாம் தோணல. நான் எடுத்து நடத்துற இந்த கேஸ்ல இருந்து என்ன விலக சொல்ல எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி மிரட்டினாங்க. நான் அதை செய்யாததுனாலதான் கார்த்திக் அவங்க கடத்திருக்காங்க. அதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ராஜிமா, இது அந்த எம்எல்ஏட வைஃப் தான் பண்ணிருக்கணும். எனக்கும் அப்படித்தான் தோணுது. காலையிலே போன் பண்ணி உன்னை மிரட்டினால கண்டிப்பா இது அவதான் பண்ணிருக்கணும். ஏன் சண்மதி, அப்போ மாப்பிளைய கடத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் நீதானா? உனக்கு என்ன ஆனாலும் உன் வக்கீல் தொழிலு, அதுல கிடைக்கிற பேரு புகழு வெற்றி இதெல்லாம் தான் முக்கியம்ல. சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நீ கட்டின புருஷனையே பலி கொடுத்துட்டு வேடிக்கை பாப்பியா? அமுதா, சண்மதி என்ன தப்பு செஞ்சானு நீ அவன் மேல கோவத்தை காட்டிட்டு இருக்க? எங்க ராஜிமா, நில்லு. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச உன் மருமகளை உயிரோடவே பார்க்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல இருந்து கத்தியை எடுக்க சொல்லு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு தேவை உன் மகனோ மருமகனோ கிடையாது. இந்த கேஸுக்கு முக்கியமா இருக்கிற அந்த வார்டு பாய் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவன் எங்க இருக்கான்றத உன் புள்ளைய சொல்ல சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போ. இல்ல ஒரு கொலை பண்ண தெரிஞ்ச எனக்கு அடுத்தடுத்து கொலை பண்றது ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. குடும்பமா இங்க வந்து அம்மா மக மருமகன்னு
மொத்தமா உயிரை விடாம நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு புத்திசாலித்தனமா இங்க இருந்து போற வழிய பாருங்க. அவளை விட்டுறா. அவளால ஒரு கீரல் பட்டுச்சு. அப்படியா விட்டுற அவள. ஏய் மேடம் கேக்குறாங்களே சொல்ற. சண்மதி, நீ கண்டிப்பா இந்த கேஸ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரியலி ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மா. தேங்க் யூ சார். கங்க்ராச்சுலேஷன் சண்மதி. இந்தாம்மா. தேங்க் யூ சார். உட்காரு சண்மதி. சண்மதி, இது எவ்வளவு முக்கியமான கேஸ் தெரியுமா? இது எவ்வளவு ரிஸ்க் ஆனதுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீ இவ்வளவு துணிச்சலா ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் சண்மதி. பல வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த இந்த கேஸ் நமக்கு வந்த கொஞ்ச நாள்லயே நீ அத சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கிறது பர்சனலா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சண்மதி. இத பார் சண்மதி, ஒரு அட்வொகேட்டா இன்னும் நீ பெரிய அளவுல சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க் யூ so much சார். தேங்க் யூ. நான் போய் கேஸ் ஸ்டடி பார்க்கறேன் சார். ஓகேமா, கேரி ஆன். தேங்க் யூ. சரிமா. அப்பா கேக்குதா? கேக்குதுமா. கேஸ்ல ஜெயிச்சிட்டியாமே? ஆமாப்பா, ஆமா. என்னோட ஃபர்ஸ்ட் கேஸே நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கங்க்ராச்சுலேஷன்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் என்னோட சீனியர் அட்வொகேட் கூட என்ன கூப்பிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஓகேப்பா, தேங்க் யூ. சரிமா. அப்பா ஒரு நிமிஷம், எனக்கு இன்னொரு கால் வருது, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரிமா சரிமா. ஹலோ. சொல்லுடி. என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க? அந்த கேஸ் விஷயமாவா? தேங்க்யூ தேங்க்யூ. சரிடி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ. ஹே ஹாய் சுரேஷ், எப்படி இருக்க? என்ன திகச்சு போய் நிக்கிற? இங்க வா சண்மதி. ஓமா கூப்பிடுறாங்கல்ல. அப்பா நீங்க எப்போ இங்க வந்தீங்க? அம்மா இன்னைக்கு வீட்ல உனக்காக சக்சஸ் பார்ட்டி நடத்துறதா சம்பந்தியம்மா சொன்னாங்க. அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு சீக்கிரமா வந்துட்டேன். சக்சஸ் பார்ட்டியா? ஆமாமா. உன் கெரியர்ல முதல் தடவையா ஒரு பெரிய கேஸ் எடுத்து நடத்தி அத நல்லபடியா ஜெயிச்சிருக்க. அப்படி இருக்கிறப்ப அத நாங்க செலிப்ரேட் பண்ணலனா எப்படி? அதுக்காக தான் இதெல்லாம். சண்மதி, நீ இப்படி ஒரு விஷயத்தை சாதிச்சது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்குதுமா. உன்னை இந்த கேஸ்ல இருந்து விலக வைக்கணுங்கிறதுக்காக உன்னை எப்படிலாம் மிரட்டி பார்த்தாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. இருந்து நீ படிச்ச படிப்புல உறுதியா இருந்து அந்த கேஸ ஜெயிச்சு காட்டினதுல எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயப்பன் பொண்ணுன்னா சும்மாவா? என்னதான் இருந்தாலும் அவ உடம்புல ஓடுறது அட்வொகேட் பிளட் ஆச்சே. இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சது உன்னோட வெற்றியா மட்டும் நாங்க பார்க்கல, எங்க எல்லாரோட வெற்றியாவும் நினைச்சுதான் நாங்க சந்தோஷப்படுறோம். இன்னும் இதை விட பெரிய அளவுல சாதிக்கணும் சண்மதி. தேங்க்யூ ராஜிமா. சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. கேக் கட் பண்ணிரலாம். கேக்கா? எதுக்கு கேக்கலாம்? சண்மதி, எப்பவுமே நம்ம வெற்றியை கொண்டாடுறதை விட நமக்கு பிடிச்சவங்களுடைய வெற்றியை கொண்டாடுறது இல்லாம சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துலதான் ராஜி இப்ப இருக்கா.
சரி, நீ போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. ம், அதுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? போ போ. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக, எனக்கு உதவுனதுக்காக தான் நான் கார்த்திக்கு நன்றி சொன்னேன். இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அவரு ரொம்ப உதவியா இருந்தாரே தவிர மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அதானே சொல்ல போறேன். எப்படி கார்த்திக், நான் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே வார்த்தை மாறாம சொல்றேன். இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப ஹாப்பி. இந்த வீட்ல நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இதே மாதிரி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ ராஜிமா. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். பா. மாப்பிள்ள, சண்மதி அவ கையாலே உங்களுக்கு கேக் ஊட்டுற அளவுக்கு வந்தாச்சு. முன்னாடி இருந்ததை விட அவ இவ்வளவு தூரம் மாறி இருக்கிறப்ப இதுக்கு மேலே அவ மனசு மாறாமலா இருந்துடும். கண்டிப்பா சீக்கிரமே மாறிடும் மாப்பிள்ள. என்ன நான் சொல்றது சரிதானே? சரியா சொன்னீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அந்த பாண்டிங் நமக்குள்ள நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு. ஒருவேளை இதுதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களோ. அதுவும் இல்லாம இந்த கிஃப்ட் நீ கொடுத்தது மூலமா என்ன எந்த அளவுக்கு நீ லவ் பண்றன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது என்னோட ஹார்ட் டச் பண்ற கிஃப்ட். தேங்க்யூ சோ மச். கார்த்தி, நீ நினைச்சு பார்த்தது இப்ப நடக்க போது. நினைச்சு பார்த்ததுக்கே சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் நடந்துருச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட போன் சார்ஜரை எங்க வச்சேன், எங்க போச்சுன்னே தெரியல. சண்மதி, ஒரு நிமிஷம், என்னோட சார்ஜரை தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு கார்த்திக், ஏதோ சொல்ல வந்த. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கேஸ்ல ஜெயிச்சதுக்கு உனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நேத்தே நினைச்சேன். ஆனா தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்குதான் வாங்கினேன். இந்த இட்ஸ் a small gift. புத்தர் சிலை. தேங்க்யூ சோ மச் கார்த்திக். சண்முதி, இந்த சிலையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன ஸ்பெஷல் இதுல? திபெத்துல இருக்க புத்த துறவிகள் உருவாக்குனது இது. ரொம்பவே ரேரான சிலை இது. அவங்க உருவாக்குன 50 சிலைகள்ல இதுவும் ஒண்ணு. வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதும் கூட. அப்படின்னா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே கார்த்திக்? ஆமா, கை வேலைப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். எவ்வளவு ஆச்சு? நியர்லி 1 lakh. இத பாக்கும்போது வசதி வாய்ப்பில்லாத ஏழைகளுக்காக நம்ம பாடுபடுறோன்றத இது ஞாபகப்படுத்தும். இந்த சிலை எங்க இருந்தாலும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும் கார்த்திக். எனிவேஸ் கார்த்திக், தேங்க்யூ சோ மச்.
கடைக்கடையா ஏறி இறங்கி தேடி வாங்கினதுக்கு நம்ம நினைச்ச மாதிரி சண்மதிக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனா நான் நினைச்ச மாதிரி ஹக் பண்ணாம தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாலே. என்ன பண்ணாலும் என்ன புருஷனா பாக்குற என்ன மட்டும் இவளுக்கு வராது போல இருக்கே. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏதோ நான் கொடுத்த கிஃப்டை ஏத்துக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம். இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆபீஸ் போகும்போது இந்த புத்தரை நான் பார்த்துட்டு தான் போவேன். அப்படி பார்த்துட்டு போகும்போது இந்த ஏழை மக்களுக்காக நாம உழைக்கணும்ன்ற புத்துணர்வும் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது கண்டிப்பா இங்க இருந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இந்த புத்தரை நான் எடுத்துட்டு தான் போவேன் கார்த்திக். அது வரைக்கும் இந்த புத்தர் சிலை இங்கே இருக்கட்டும், சரியா? ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. பெரிய கிஃப்ட் குடுக்கறானா? கிஃப்ட் எந்த ஒரு வளவளப்பு, பாக்குறதுக்கு புதுசா இருக்கு. வீடுதான் இப்படி பணக்கார தோரணையா இருக்குதுன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கூட வித்தியாசமா தான் இருக்கு. பெரிய இடம்தான். அம்மாடியோ, நீங்க யாரா வேணாலும் இருந்து போங்கம்மா. ஆனா நான் கேட்டதை இப்ப செஞ்சு தர முடியுமா முடியாதா? பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒருத்த என்ன இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான். அத பத்தி ஒப்புக்கு வருத்தப்பட்டுட்டு இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாம தூங்குறாளே. இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே புரியலையே. ஆர்த்தி, ஆர்த்தி, ஏய், முதல்ல எழுந்துருடி. என்னம்மா? எழுந்துரு ஆர்த்தி, எழுந்துரு. மா, சொன்ன மாதிரி பேய்தாமா நீ. இப்படி அர்த்த ராத்திரியில எழுப்புறியே. அப்படி என்னம்மா அவசரம் உனக்கு? ஆர்த்தி, தூக்கம் வராம இவ்வளவு நேரம் கொட்ட கொட்ட முழிச்சிருந்ததுல ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அந்த ஐடியாவை மட்டும் அப்படியே நம்ம செஞ்சோம்னா அந்த சண்மதியோட சித்தப்பனை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம். சரிம்மா, இப்ப அதுக்கு என்னதான் ஐடியா பண்ணி வச்சிருக்க? ஆர்த்தி, அந்த ஆள் தோசை வாங்க வந்திருந்தப்ப உங்க அப்பா கிட்ட கார்த்தி வாங்கிட்டு வந்த அந்த நீதி தேவர் புத்தர் சிலைய பாத்துட்டு இது எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வெயிட் இருக்கும்லாம் விசாரிச்சுட்டு இருந்தான். பாத்தியா? ஆமா, அதுக்கு என்ன? அப்புறம் உன்கிட்ட கூட தான் எவ்வளவு இந்த சிலையோட விலைன்னு சந்தேகம்லாம் கேட்டு நீ கூட நக்கல் பண்ணதுக்கு ஏதோ கதையெல்லாம் விட்டுட்டு போனானே அந்த ஆளு. ஏய், அவன் என்கிட்ட பேசுனத விடுடி. உங்க அப்பா கிட்ட பேசுனதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அததான் நம்ம சாட்சியா யூஸ் பண்ணிக்க போறோம். இப்போ யாருக்கும் தெரியாம அந்த சிலைய எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டோம்னா காலையில வந்து பாக்குற எல்லாரும் சிலை எங்க, சிலை எங்க, யாரு எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்க அப்பா கிட்ட அந்த ஆள் விசாரிச்சதெல்லாம் சாட்சியா வச்சுக்கிட்டு அந்த சிலைய அவன் தான் திருடினான்னு பழைய தூக்கி அவன் மேல போட்டுருவோம். அத கேட்டுட்டு ராஜராஜேஸ்வரி அம்மா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே அந்த டிரைவர் பயல சீட்டை கிழிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. சண்மதியோட சித்தப்ப செத்தப்பன் ஆயிடுவான். எப்படி ஐடியா? மா, சூப்பர் ஐடியாமா. என் அம்மானா அம்மாதான். ஏய், அம்மாவை பாராட்டுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்.
முதல்ல நம்ம போட்ட பிளான் எல்லாம் சரியா செஞ்சு முடிச்சிட்டு அந்த பெரும் பயல வீட்டை விட்டு துரத்தணும். எந்திரிச்சு வா. அப்பாடா, ஒரு வழியா நாம நினைச்ச மாதிரி சிலைய தூக்கிட்டு வந்துட்டோம். பக்காவா ஸ்கெட்ச் போட்டு விஐபிய கூட கடத்திடலாம் போல் இருக்கு. ஆனா இந்த சின்ன கண்ணை மூடி இருக்கிற புத்தர் சிலைய கடத்துறதுக்குள்ள கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. எத்தனை தடவை திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை பண்ணும் போதும் திருளாதான் இருக்கு. வெயிட்டா தான் இருக்கு. சரி, நாளை கடத்தாம நாளைக்கே சேட்டு கடைக்கு போய் இந்த புத்தர் சிலையை காட்டி இதோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி ஒரு பெரிய அமௌண்டா தேத்திர வேண்டியதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொய்ய பொருத்தமா சொல்லி இங்க இந்த டிரைவர் வேலைக்கு லீவை போட்டுட்டு ஒரு பெரிய ரெசார்ட்ல போய் ஒரு வாரத்துக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் விதவிதமான சரக்குகளை வாங்கி மூக்கு முட்டை குடிச்சிட்டு கொண்டாட வேண்டியதுதான். ஆகா, அந்த ஜாலிய நினைச்சு பார்க்கும் போதே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கே சரவணா. அத நினைச்சு நினைச்சு தூக்கம் வராது போல் இருக்கே. சரக்கு சரவணா, நீ கொடுத்து வச்சவட்டா ஐயா. ஐயா, ஆசையே படக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த குடியாசை மட்டும் என்ன விடவே மாட்டேங்குதே, விட மாட்டேங்குதே. என்ன மன்னிச்சிருக்க புத்தர் பகவானே, மன்னிச்சிருக்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா சரவணன் உனக்காக, தோழன் சரவணன் உனக்காக. இத பத்திரமா வைக்கணுமே. பேசாம பீரோலயே வச்சிருவோமா? நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிலைய கொண்டு வீட்டுல வச்சுட்டு ஓடி போயிடு. நீ சொன்ன மாதிரி அவர் எங்கிட்ட வேலை என்னன்னு கேட்டதுக்கு நான் தான் அந்த சிலையோட வேலை 1 லட்சம் ரூபான்னு சொன்னேன். அதுக்காக நான் திருடன் ஆயிடுவேனா? நல்ல கரையா இருக்க. ஜபார், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பங்காளி இந்த வீட்டுல ஒரு சம்மந்தி. அவர்கிட்ட பார்த்து பேசு. ஏங்க, டிரைவர் பையில போய் பார்த்து பேசி பங்காளிங்கிறீங்க. என்னமுதா, கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னங்க, அந்த ஆளுக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது. வாய் வச்சு சும்மா இரு. பங்காளி 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 விடுங்க பங்காளி. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். அமுதாமா சொன்ன மாதிரி நான் திருநாவே இருந்துட்டு போறேன். அந்த பழியோட இந்த வீட்டை விட்டு நான் போறேன். இத பாருங்க பங்காளி, என்ன சந்தேகப்பட்டா அதை நிரூபிக்கிறதுக்காக நான் தூக்குல கூட தொங்குவேன். அப்படி ஒரு மானசு தெரியுமா? எல்லாம் என் தலை எழுத்து. நான் வர்றேங்க. சிலையை குடுத்துட்டு போ. சம்மதிமா, எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்களே, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முன்னாடியே நான் ஒரு ஃப்ராடு, பொய் பித்தலாட்டக்காரன்னு என் பொண்ணு சண்மதிக்கு தெரியும். அப்புறம் எந்த தைரியத்துல அமுதாவையும் ஆர்த்தியையும் இங்க கூட்டிட்டு வந்தான்னு தெரியலையே. தெரியாம அவசரப்பட்டு பழக்க தோஷத்துல புத்தர் சிலையை திருடிட்டேன். ஐயா புத்தரே, இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இப்படி நான் பெருசால திருட மாட்டேன். சின்னதா திருடிக்கிறேனே. அம்மா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அது எப்படி இந்த ஆள் தான் சிலையை எடுத்திருப்பான்னு நம்பிக்கையா நீ எப்படி தேடுற? ஆர்த்தி, அந்த வீட்ல இருக்கிற பெரிய திருடியே உங்க அம்மா தாண்டி. மத்தவங்க எல்லாம் சொக்க தங்கம். நானே திருடலங்கிறப்போ வேற யார் திருடி இருக்க போறா? எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்கு. கண்டிப்பா அவன் தாண்டி ஒளிச்சு வச்சிருப்பான். தேடு, இன்னைக்கு கையும் களவுமா புடிச்சு அவன் கதையை முடிச்சு அனுப்பலாம்.
வாடி. இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எப்படியோ திருட்டு பழியிலிருந்து தப்பிச்சுட்ட. ஐயா புத்தரே, உன் கருணையே கருணை ஐயா. அமுதம்மா, எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டோம். சிலை இங்க இருக்கிற மாதிரியே தெரியலையே. போலாமா? சித்தப்பா சாரி. பரவாயில்லம்மா, இப்ப வச்சு என்ன நம்புனியே. யாரும் என்ன நம்பாட்டியும் நான் நம்புறவன் எப்பவும் என்ன கைவிட மாட்டான். அந்த புத்தர் சிலையை வச்சு எப்படியாவது சண்மதியோட செத்தப்பன் காண்டா மிருகத்தை வீட்டை விட்டு துரத்திடலாம். அதை வச்சே அந்த சண்மதியும் கார்த்திக்கும் நிரந்தரமா பிரியற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா எல்லாமே வீணா போயிடுச்சு ஆர்த்தி. அட நீ வேறம்மா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நடந்ததே எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பு கிளப்பிட்டு இருக்க? சண்மதியோட சித்தப்பாவை மாட்டி விடுறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணோம், நடக்காம போச்சு. அடுத்து என்னடான்னு பார்த்தா அத்தை என்னடானா இனி அந்த ஆளை பத்தி எதுவுமே தப்பா பேசக்கூடாதுன்னு தானே நம்மள எச்சரிச்சு அனுப்புனாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஆளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு வெறி ஏறுது. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய், எதுக்கடி புலம்புற? இப்படி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஓஞ்சிடக்கூடாது. முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல, அது யாருக்காக சொல்லிருக்காங்க? என்னடி இப்படி பாக்குற? நம்மள மாதிரி நல்லவங்களுக்காகத்தான். ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணி தோத்து போச்சுன்னா அதுக்காக ஓஞ்சி போய் உட்கார கூடாது. அதை அடையிற வரைக்கும் ஓடணும். அந்த செத்தப்ப என்ன பெரிய இவனா? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏதாவது யோசிச்சு செய்யணும் ஆர்த்தி. இங்க பாருங்க மாப்பிள்ள, இன்னொரு தடவை நல்லா யோசனை பண்ணி நீங்களே எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லிடுங்க மாப்பிள்ள. ஆமாங்க, பில்டர்ஸ் யூனியன் பிரசிடென்ட்னா சாதாரண விஷயமாங்க. சொசைட்டில ஸ்டேட்டஸான போஸ்டிங். ஆனா அதுக்காகலாம் நான் உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொல்லல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கஷ்டப்படுறதுல தப்பில்லைன்னு தான் சொல்றேன். அதனால அடம் பிடிக்காம உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கோங்க ப்ளீஸ். ராஜிமா, ஜீவா தான் அவருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றாருல்ல. அதுவும் இல்லாம யூனியன்ல புதுசா வேற யாரும் நிக்கிறாங்கன்றீங்க. அவங்கெல்லாம் சரியான ஆளுங்க மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. இதுல அவரு நின்னு அவரால ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம் இருக்குன்னு வேற சொல்றாரு. அவருக்கு கான்பிடென்ட் இல்லாதப்போ அவரை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வைக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல ராஜிமா. சரி ஜீவா, நீ சொல்ற மாதிரி எலெக்ஷன்ல நீ நிக்க வேண்டாம். சண்மதி சொல்றது கரெக்ட் தான். ஜெயிப்போமா மாட்டோமான்னு உனக்கே கான்பிடன்ஸ் இல்லாதப்போ பொண்ண பிரசன்ட் பண்றது தப்புதான். ஆமாண்டா ஜீவா, அதான் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ ரிலாக்ஸா இரு. சரிண்ணே. கார்த்திக், ஜீவாக்கு பதிலா
நீ பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல போட்டியிட போற. சரிம்மா. சண்மதி, கார்த்திக் போட்டியிடுறத பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்னமா? உங்க இஷ்டம் ராஜிமா. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். என்னோட சின்ன பையன் ஜீவாக்கு பதிலா பெரிய பையன் கார்த்திக் எலெக்ஷன்ல போட்டியிட போறான். நாமினேஷன் பண்ணிடுங்க. நம்ம மெம்பர்ஸ் கிட்டயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. கார்த்திக், கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சாகணும். மா, என்னம்மா இவர் இப்படி பண்ணிட்டாரு? தானா அமைஞ்ச வாய்ப்பு, இத போய் கோட்டை விட்டுட்டாரே. ஆர்த்தி, உன் புருஷன் ஒன்னும் கோட்டை விடல, விட்டு கொடுத்துட்டாரு. தாராள பிரபு. ஐயோ இல்லம்மா, இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்ளோ ஆசை, எவ்ளோ கனவு, இது எல்லாத்தையும் இடிச்சு இப்படி தர மட்டமாக்கிட்டாரேம்மா. அத்தையா பார்த்து அவருக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி 4 பேர் மத்தியில கௌரவமா யூனியன் லீடரா வலம் வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அத வச்சு நம்ம பிசினஸ எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியும் தெரியுமா? ஏண்டி புலம்புற? விடுடி. என்னதான் உடம்பு பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணுதான் ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அதிர்ஷ்ட தேவதை உன் புருஷன் கைய புடிச்சு இழுத்து கதவை திறந்து உள்ளப்போன்னு சொன்னா நான் போவே மாட்டேன்னு அடம் புடிச்சாரு. கேப்ல கார்த்திக் உள்ள பூந்துட்டான். அதிர்ஷ்டமும் அவன் கூடவே போயிடுச்சு. நாம புலம்பி என்ன ஆக போகுது? இதுக்கு மேல பொண்டாட்டியா ஒரு புருஷனுக்கு எப்படிமா சப்போர்ட் பண்றது? நீயே சொல்ல. இத்தனை நாளா இதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பேசி கான்பிடன்ட் கொடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா இப்படி சொதப்பிட்டாரு. இப்படி நடந்துருச்சுன்னு புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து நாம என்ன பண்ண போறோங்கிறத யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா திட்டம் போட்டு காய நகர்த்தினா நம்ம எதிர்காலத்தை நம்மளால நல்லபடியா அமைச்சுக்க முடியும் ஆர்த்தி. ஆனா நடந்து முடிஞ்ச எதையுமே அந்த கடவுள் நினைச்சா கூட மாத்த முடியாது. மா, உனக்கு கொஞ்சம் கூட அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஃபீலிங்கே இல்லையா? எதை சொன்னாலும் அத குறை சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கமா நீ? யாரடி சம்பந்தம் இல்லாம பேசுறது? இப்ப என்ன? எனக்கு கவலை இல்ல, அதான உன் நினைப்பு? போடி, நீதான் லேட் பிக்கப். உன் புருஷன் எப்ப எல்லார் முன்னாடியும் வச்சு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அப்பவே நான் தேவையான அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? எப்படி உன்னால இப்படி எல்லாம் முடியுது? உன் முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரியே இல்ல, நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம், வாங்க. சார் என் பேரு மரகதமணி. நான் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அப்ராட்ல இருந்தேன். அங்கேயும் நம்ம கம்பெனி இருக்கு. வாங்க உட்காருங்க, வாங்க.
வாங்க. தேங்க்யூ. சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பில்டர்ஸ் அசோசியேஷன். நான் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். இருக்கா? ஆர்த்தி, அத்தையை கூப்பிடுமா? சரிங்க மாமா. என்ன பேசுற நீ? அவன் யாரோ பெரிய ரவுடினா அதுக்காக எல்லாரும் பயப்படணுமா என்ன? இப்ப சம்பந்தி அம்மா கார்த்திக் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நாம நின்னு ஜெயிச்சு காட்டணும், அதான் நமக்கு கௌரவம்னு சொன்னாங்கல்ல. அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறீனா என்ன அர்த்தம்? அவங்கள நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அமுதாமா. அமைதியா இருக்கிற குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் சொன்னேன். பிரச்சனையா? என்னம்மா இது? யார்கிட்டதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? சாதாரண மனுஷங்கள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கதா செய்யுது. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னா அது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தியமாக்கு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிடாதா? அத பத்தி நீ நினைச்சு கூட பாக்கலையா? அமுதா, கொஞ்சம் அமைதியா இரு. சண்பதி அவ மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிருக்கா. தங்கச்சி அம்மா தான் இதுல முடிவு எடுக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சம்மந்தி, சண்மதி எதுவும் தப்பா சொல்லலையே. சண்மதி சொல்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா. சண்மதி, நம்ம குடும்பம் தனி, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தனின்னு கிடையாதுமா. இந்த கம்பெனியால தான் நம்ம குடும்பம் சொசைட்டில இந்த அளவுக்கு நல்ல பேர் புகழோட இருக்கு. செல்வாக்குல அந்த மரகத மணியை விட நாம குறைஞ்சவங்க இல்ல. இல்ல, நாம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் பதவிக்கு ஆசைப்பட்டு மட்டும் நாம இந்த எலெக்ஷன்ல நிக்கல. மரகத மணியோ இல்ல வேற யாரோ அசோசியேஷனுக்கு தலைவரா வந்தா கண்டிப்பா அசோசியேஷனுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. நம்மள நம்பி இருக்கிற மெம்பர்ஸுக்கும் நல்ல எதிர்காலம் அமையாம போயிடும். இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாம எலெக்ஷன்ல நிக்கிறோம். ஆமா சண்மதி, அம்மா சொல்றத எனக்கும் சரின்னு படுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துல மரகத மணிக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் பிசினஸ்லயும் தொல்லை கொடுக்க வருவான். அவனை நம்ம இந்த எலெக்ஷன்லயே தோக்கடிக்கணும். சண்மதி, இதுல உனக்கு எதுவும்? அதெல்லாம் எதுவும் இல்ல ராஜம்மா. நான் பொதுவா என் மனசுல பட்டதுதான் நான் சொன்னேன். நீங்க வேற ஆங்கிள் பாக்குறீங்க, அவ்வளவுதான். கார்த்திக், அடுத்து நாமினேஷன் பண்றதுல கவனம் இருக்கட்டும். சரிம்மா. டேய், அவங்கள ஏண்டா போச்சானே? அண்ணா, பின்ன என்னண்ணா, எலெக்ஷன்ல இவங்க என்னமோ எனக்கு ஐடியா கொடுக்க போறாங்களா? ஆளே சரியில்லை. அதான் நானே விரட்டி விட்டுட்டேன். ஸ்டூபிட். அவங்க யார் தெரியுமா? யாருன்னு தெரியாதுண்ணா. ஆனா அந்த ராஜேஸ்வரி வீட்டுல இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். சோ அவங்க என்ன அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க நினைச்சியா? அவங்க ராஜராஜேஸ்வரியோட சம்பந்திடா. அவங்க நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்கள போய் போய் சொல்லிட்டியாடா ஃபுல்? ஏன்டா அப்படி பண்ண? சரி விடு, லீவ் இட். டே கணேசா. சார், அது போனாங்க இல்லையா? ஆமா சார். அவங்கள போய் கூட்டிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம். மேடம், 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 மேடம். சொல்லுங்க. சார் உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க. அதான பார்த்தேன். வரேன்.
எதையும் மிஸ் பண்ணாம கவர் பண்ணிடு. ஓகே. கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார். சார் வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், நாங்க சகஸ்ரா சேனல்ல இருந்து வரோம். சண்மதி மேடத்தை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்படியாத வர சொல்றேன். சண்மதி, சண்மதி, அவங்களே வராங்க. ஓகே சார். வாங்க மாப்பிள்ள. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாமா சண்மதி. சண்மதி, உன்னை இவங்க பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்கம்மா. நீங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே. சண்மதி, நீ ஒரு கேஸை எடுத்து நடத்தி அந்த எம்எல்ஏவோட ஒய்ஃபுக்கு எதிராக ஜெயிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ நியாயம் வாங்கி கொடுத்தல்ல, அதை பத்தி தான் பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. கார்த்திக், அவங்கள வந்தாங்களா இல்ல நீயா வர சொன்னியா? நான் தான் வர சொன்னேன். இங்க பாருங்க, நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். அவங்க என்ன நம்பி வந்தாங்க, ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு, அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணுவீங்களா என்ன? அம்மாடி, உன்னோட திறமை எல்லாருக்கும் போய் சேரணும்மா. உன்ன மாதிரி வளர்ந்து வர லாயருக்கு நீ முன்னுதாரணமா இருக்கணும்மா. போமா, போய் பேட்டி கொடுமா. இவ்ளோ பெரிய கேஸ முடிச்சு கொடுத்திருக்கீங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நர்வஸ் ஆகுறீங்க? சண்மதி, இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் டிவி இருக்கோ இல்லையோ, யூடியூப் சேனல்னு ஒண்ணு இருக்கு. துணி துவைக்கிறது, வத்த குழம்பு வைக்கிறது, மொட்டை மாடியில செடி வளர்க்கறது, ஹோம் ப்ராடக்ட் பண்றதுன்னு அப்படி இப்படின்னு அவங்கவுங்க பண்ற எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டு லைக் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா இவ்வளவு சூப்பரா ஒரு கேஸ வின் பண்ணிட்டு இவ்வளவு ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிய? போய் பேட்டி கொடு. வாங்க மேடம். சகஸ்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல பண்ணக்காடு கேஸ்ல எம்எல்ஏ வைஃபுக்கு எதிர்த்து வாதாடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் சன்மானத்தையும் வாங்கி கொடுத்த லாயர் சண்மதியோட நேர்காணலை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் முதல்ல உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப, ஜெயிக்கணும். ஆமாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். மாப்ள, வாழ்த்துக்கள், வெற்றி நமதே. தேங்க்ஸ் மாமா. அண்ணா, நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கான்பிடென்ட்டா எலெக்ஷன்ல நின்னு எதிரிங்களை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டணும்னே, அதுதான் அம்மாக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கங்க்ராட்ஸ்ண்ணே, ஆல் தி பெஸ்ட்ண்ணே. தேங்க்யூ ஜீவா. உங்க எல்லாரோட சப்போர்ட் எனக்கு இருக்கும் போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏய், என்னடி இந்த கார்த்திகை மொத்த குடும்பமும் என்கரேஜ் பண்ணுது? கார்த்திக், பாத்தியா உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. நமக்கு இந்த எலெக்ஷன் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும் கார்த்திக். சரி சண்மதி. சண்மதி, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அவருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரி தெரியல. அவரை ரொம்ப பயமுறுத்தி